ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டை வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். myAadhar.udai.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஆதார்லேருந்து ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னமான அப்டேட்னா, அதாவது கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசு சார்பில் கடந்த 10 வருஷமாக ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்காங்க பாருங்க. அவங்க கட்டாயமாக ஆதாரை அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த வெப்சைட்டில் புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஆதார் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆதார் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு 2 டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான ஆதார் கார்டு அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட்னா உங்கள் நேமோ அட்ரஸோ எதுவுமே கரெக்ஷன்ஸ் ஆகாது. ஜஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறீங்க. ஏன்னா 10 வருஷமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்க ஆதார் கார்டு இருக்க பாருங்கள். நீங்கள் மட்டும் இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதுமானது. வேறு யாரும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது அதுக்கு பார்த்தா ஒரு தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இது எப்போ லாஸ்ட் தேதி சொல்லியிருந்தாங்கன்னா 14/3/2024 கடைசியாக தான் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை பார்த்தா திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உடாய் எக்ஸ்டெண்ட் ஃப்ரீ ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்லோட் ஃபெசிலிட்டி டில் 14 ஜூன் 2024 பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 ஜூன் 2024 கடைசியாக அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க இப்போயே நீங்கள் பண்ண பாருங்கள். திஸ் ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிள் ஒன்லி அந்த மை ஆதார் போர்ட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தா ஆதார் வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் முடிஞ்சிச்சுன்னா உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியாது. 25 ரூபாவோ அல்லது 50 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் அப்டேட் யுவர் ஆதார் ஃபார் கண்டினியூடு அக்யூரசி ஃபார் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10 வருஷமாக எந்த ஒரு ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ நீங்கள் பார்த்தா பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கரெக்டாக நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. 10 வருஷம் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாதவங்க ஃப்ரீயாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி அப்டேட் பண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 10 வருஷமாக ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லையா, உங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணுமா இல்லையான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கான ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் ஆதார் நம்பர் ரெக்வயர்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆதார் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். 2 ப்ரூஃப் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் அப்லோட் த டாக்குமெண்ட் த்ரூன்றமே இந்த வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா இதில் ஆப்ஷன்ஸ் காமிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த மாதிரி காமிச்சாலே கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் ஆப்ஷனில் பார்த்தா கீழே எதுவுமே காமிக்கல. ஸோ இந்த ஆதார் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் மட்டும்தான் கட்டாயமாக ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான அப்டேட் பண்ணலாம் வேணாமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான ஆதார் கார்டு அப்டேட் பண்ண பாருங்கள். இப்போ பண்ணால் ஃப்ரீயாகவே நீங்களே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். பட் 3 மாதம் கழித்து பண்ணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கம்பல்சரி நீங்கள் 10 வருஷமாக ஆதார் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஆதார் அப்டேட் பண்ணலான்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாகின்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. இதில் போயிட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போது டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட்னு.
இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் தேதி வந்து பார்த்தோம் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. பட் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஜூன் 14 டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா 2 டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். 2 டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ்லாம் மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் ஆதார் சென்டரில் போய்ட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. 2 டாக்குமெண்ட்டும் அப்டேட் பண்ண போகிறீங்க. இதனால் உங்கள் ஆதார் கார்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் 2 டாக்குமெண்ட் கொடுத்து அப்டேட் மட்டும் தான் பண்ணுவீங்க. வேறு எதுவும் வந்து மாறுபடாது. ஓகே, இப்போ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஐ வெரிஃபை தட் த எபோவ் டீடைல்ஸ் ஆர் கரெக்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வந்து பார்த்தா நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஜேபிஜி, பிஎன்ஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டே உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் சைட் பண்ணினா எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணலாம், பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணலாம், பேன் கார்டு அப்லோட் பண்ணலாம், உங்களுடைய பேங்க் புக் அப்லோட் பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தா உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸோ உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ, ஐடென்டி ப்ரூஃப்க்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓடிடி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே வந்து சைட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்னு. இதில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த டாக்குமெண்ட் செட் பண்ணலாம் அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சைட் பண்ண இதில் உங்களுக்கு நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓடிடி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு அதையும் வந்து வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்டில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை டாக்குமெண்ட் அப்டேட் நேரம் உங்களுக்கான அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, இன்னும் வெரிஃபை பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டானு காமிச்சா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட அப்டேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ண அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது அப்டேட் பண்ணாமா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து அப்டேட் பண்ணாதவங்க மட்டும் அப்டேட் பண்ண பாருங்கள். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கான சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தா ஆதார் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.